தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம். நம பார்வதீபதையே அரகர மகாதேவா. அன்பார்ந்த பக்தி ஒளி நேயர்களுக்கு சுவாமிநாசாரில் அனந்த கோடி நமஸ்காரங்கள். இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, புதுசா வீடு வாங்கி கட்டுறோம் இல்லையா, பால் காய்ச்சிரும். அதே போல வாடகை வீட்டுக்கும் போகும்போதெல்லாம் பால் காய்ச்சிட்டு போறோம். இந்த பால் காய்ச்சுவதின் தத்துவம் என்ன? எதுக்காக பால் காய்ச்சணும்? புது வீட்டுக்குள்ள போனோன்னா சக்கரை பொங்கல் பண்ணலாம்ல, ஏன் அந்த பிரம்ம முகூர்த்தத்துல காய்ச்சணும்னு சொல்றார்கள் அப்படிங்கிறத புராணங்களிலிருந்து எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, ஒரு பெரிய ராஜ்ய சபையில ஒரு வேத பண்டிதர் அங்க உட்கார்ந்துட்டு இருக்க. ராஜசபையில எல்லாரும் உட்கார்ந்துருப்பாங்க. வேதம் படித்த பண்டிதருக்கும் ஒரு இடம் உண்டு. ஏன்னா தர்மசாஸ்திரத்தை பத்தி சொல்லணும். அப்ப ராஜா என்ன சொல்ற, எல்லாரும் ராஜாவுடைய ஒரு நெருங்கிய நண்பர் ஒரு புதுதான ஒரு வீடு கட்டி ராஜாவை அங்க வரவழைக்கிறார். ராஜா, நீங்க அங்க வரணும், வந்தோடனே எனக்கு உங்க பாதம் படிந்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணணும். இப்ப நம்ம இந்த காலத்துல என்ன பண்றோம், நம்ம நாட்டை ஆளக்கூடிய மினிஸ்டர்ஸ், எம்எல்ஏ அப்படிங்கிறவங்க எல்லாம் சிற்றரசர்கள் மாதிரி. ராஜாங்கிறவர் சீஃப் மினிஸ்டர். அந்த சிற்றரசுகளை வச்சு கூட நம்ம செய்யறோம். அது ராஜா பரம்பரையில நம்ம சொல்றது. அப்ப ராஜா அங்க வர ஒரு வீட்டு கல்யாணத்துக்கு முதலமைச்சர் வர்றார் அப்படின்னா எவ்வளவு பெரிய கோலாகலமா இருக்கும், எல்லாருக்கும் பெருமையா இருக்கும். அதே மாதிரி இந்த ராஜா அந்த வீட்டுக்கு நூத்தனமான அந்த கிரகப்பிரவேசத்திற்கு அட்டன் பண்றார். அப்ப ராஜா என்ன கேட்கிறார், எத்தனை மணிக்குன்னு கேட்கிறார். அப்ப அங்க அவருடைய நண்பர் சொல்றார், அதிகாலை வச்சிருக்கேன் ராஜா, நீங்க வாங்கோ அப்படின்னு. எல்லாரும் போயிட்டு அந்த பால் காய்ச்சல எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்துடுறாங்க. ராஜசபையில ராஜாவுக்கு பெருத்த சந்தேகம். எல்லாரையும் கேட்கிறார், இந்த பால் காய்ச்சி பூஜையின் தத்துவங்களை எனக்கு சொல்லுங்கள் நூதன கிரக பிரவேசத்தில் அப்படின்னு. அப்ப ராஜாவுடைய வேத சபையில இருந்த புராணங்கள்ல இருந்து சொல்லப்படுகிறது என்று சொல்கிறார். ராஜா, நம்ம அந்த வீட்டுக்குள்ள போனோன்னே அவ நமக்கு பால் கொடுத்தா இல்லையா, அது என்ன அப்படின்னா, ஒரு நூதனமான கிரகத்திற்கு முதல்ல நம்ம வாஸ்து பூஜை போடுறோம். அந்த வாஸ்து பூஜை போடும் பொழுது கீழே மகாலட்சுமி பூஜை பண்ணுவார்கள். எங்கேல அந்த மகாலட்சுமி இருக்கான்னு பாருங்க. மகாலட்சுமி இல்லாம நம்ம யாருமே கிடையாது சார். அவ இருந்தாதான் எல்லாம் நமக்கு. காசு மட்டும் இல்லை சார், கீழே பூமி பாக்கியம் வேணும் இல்லையா. அந்த பூமாதேவி ஸ்வரூபமாக மகாலட்சுமி இங்க பூஜை பண்றார் வாஸ்து பூஜையில. அந்த அம்பாள்கிட்ட என்ன தெரியுமா கேட்கிறா, இது நல்லபடியா கட்டி கொடுங்க, எந்த ஒரு துஷ்ட சம்பவங்கள் நடக்காம கட்டணும்ன்றார். யாருக்கும் ரத்த காயம் படாம கட்டணும், யாரும் கீழே விழக்கூடாது, 14 மாடி யாரும் கீழே விழக்கூடாது, எந்த துர்சம்பவங்கள் நடக்காம நடக்கணும்னு அந்த வாஸ்து பூஜையில பண்றா. அடுத்ததாக வீடெல்லாம் கட்டி முடிச்சு எல்லாரையும் பந்துக்கள் எல்லாம் கூப்பிடுறோம், எல்லாரும் வரா. இந்த பால் காய்ச்சரா பார்த்தீங்களா, நேர பசுமாடு உள்ள போகும், பசுமாடு பூஜை பண்ணுவா. இந்த பசுமாடுடைய தத்துவம் என்ன, பசுமாடு நேத்திரத்துல கண்ணுல அதிகமான தேவர்களுடைய சக்தி இருக்கு. துர்தேவதைகளை எல்லாம் கண்டால் மிரண்டு விடும், வெளியில அனுப்பிச்சு விடும். அதனால்தான் பசுமாடு உள்ள அனுப்புற காரணமே அம்பாளுடைய அந்த பசுமாடு கண்ணுக்குள்ள அம்பாள் இருக்கா. சூரிய சந்திரர்கள் அங்கே, அந்த சூரிய சந்திரர்கள் அங்கே இருக்கிறார்கள். அந்த வீட்டினுடைய இருக்கக்கூடிய துர்தேவதைகளால் நடமாட்டம் இருந்தால், அசுபங்கள் தெரிந்தால் எல்லாம் விலகி சென்று விடும். அடுத்ததாக எல்லாம் பூஜை பண்ண பால் காய்ச்சல் செய்வாங்க. எப்படிப்பட்ட பால் காய்ச்சல் தெரியுமா, எந்த பசுமாடு வந்ததோ அந்த பசுமாடு பாலை கறந்து தான் பால் காய்ச்சல் உண்டு. இப்பெல்லாம் நம்ம பேக்கெட் பால் தான். பசுமாடு கோமாதா உள்ள வருது இல்லையா, அதை நீங்க பசுமாட்டுக்காரன் நாளே அந்த காலத்துல என்ன பண்ணுவான்னா, அதுக்கு ஆகாரங்கள்லாம் கொடுத்துருவா, புல்லு வாங்கி கொடுத்துருவா. அதுக்கு அந்த என்னென்ன ஆகாரங்கள் உண்டோ அதெல்லாம் ஒரு மூட்டை வாங்கி அந்த பசுமாடுக்கார சம்ரக்ஷம் என்ற வாழ்கிட்ட கொடுத்துருவா. அந்த பசுமாடானது நல்லா சாப்பிட்டு மறுநாள் காலையில கண்ணுக்குட்டிக்கு 75% கொடுத்துருவா பாலை.
கொஞ்சோண்டு அந்த பாலை எடுத்துன்னு வந்து காய்ச்சுவா. அந்த பாலை தான் காய்ச்சணும். அப்ப அந்த பாலை காய்ச்சதுடைய தத்துவம் என்ன அப்படின்னா, முதல் விஷயம், அந்த பால் காய்ச்சும் பொழுது அக்னி முகாந்தமாக அக்னியை ஏற்றும் பொழுது துர்தேவதைகளுக்கு நெருப்பை கண்டால் பயம். அந்த துர்வாசனைகள்லாம் நகர்ந்து அதிர்ஷ்ட தேவதைகள் அங்கே நடமாடுவார்கள். எங்க முதல்ல சமையல் ரூம்ல தான். அடுத்ததாக அந்த பால் பொங்கி வரும் பொழுது கிழக்கு பக்கமாக பொங்கி விழுந்தால் அந்த வீட்டினுடைய சுய கௌரவங்கள் பாதிக்கப்படாது. இரண்டாவது, அந்த வீடு ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டியிருப்பான். அந்த கிழக்கு பக்கமாக பால் விழுந்தால் சுய தொழில், சொந்த பிசினஸ்லாம் பண்ணி உயர்ந்து இந்த வீட்டினுடைய கடனை அடைப்பான். இரண்டாவது, மேற்கு பக்கமாக பால் காய்ச்சி விழுது அப்படின்னா அந்த வீட்டில் யார் வந்தாலும் சரி, கொடுத்தனம் வந்தான்னா வியாதி இல்லாமல் இருப்பார்கள், அன்ன கஷ்டம் இல்லாமல் இருப்பார்கள். அடுத்தது, அதிக கடன் பெறாமல் நிம்மதியாக வாழ்வார்கள். இந்த பால் காய்ச்சத்துல எவ்வளவு தத்துவம் பார்த்தீங்களா? மூணாவதாக, தெற்கு பக்கம் விழுதுன்னு வச்சுங்களேன். அப்ப தெற்குன்னா யாரும் வேண்டாமாங்க. ஏன்? தர்மலோகம் அப்படின்னு. ஆனால் தெற்கு பக்கம் பால் கவிழ்ந்து காய்ச்சி பொங்குகிறது அப்படின்னால் பாதிப்பு இல்லை. என்ன கிடைக்கும்? ஆரோக்கியம் கிடைக்கும், ஆயுள் அபிவிருத்தியாகும், உணவுக்கு பஞ்சம் வராது அந்த வீட்டுல. தெற்கு வாசப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க வாஸ்து சாஸ்திரத்துல. தெற்கு பக்கம் வாசப்படி வச்சா ரொம்ப நல்லா இருக்கும். இன்னும் டெய்லி நம்ம சாப்பிடும் போதே தெற்க பார்க்க உட்கார்ந்து சாப்பிட்டா ஆயுள் அபிவிருத்தி அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது. அடுத்ததாக, வடக்கு பக்கம் கவுந்து விழுது பால் பொங்குது அப்படின்னா லக்ஷ்மி கடாட்சம் அதிகம். ஏன்னா குபேர பக்கம், குபேரனுடைய அனுகிரகம், பண வரவுகள் துரிதமாக நடக்கும். அதனால இந்த பால் பொங்குறதுடைய மகா விசேஷம். அஷ்டலட்சுமியுடைய அனுகிரகம் இருந்தாலும் இந்த பால் காய்ச்சியத்தை தத்துவத்தை மகாராஜாவுக்கு சிறப்பித்து சொல்கிறார்கள். சுவாமி, நம்ம சொந்த வீட்டுக்கு மட்டும்தான் காய்ச்சணும், வாடகை வீட்டுக்கு காய்ச்சி தான் போகணுமா? நீங்க ஒரு தனியா ரூம் எடுக்கிறேன்னு வச்சுங்களேன், பசங்கள ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் எடுத்தா கூட நீங்க ஒரு பால் காய்ச்சிட்டு உள்ள போங்க ரூம்ல, உங்களுடன் ஒரு அபார சக்தி வந்து உட்கார்ந்து. அடுத்ததாக, இந்த பால் காய்ச்சினோன்னு இந்த தேவர்கள்லாம் என்ன பண்றா அப்படின்னா அனுகிரகமா அங்க இருக்கா, மங்களகரமாக இருக்கிறார்கள். அந்த பாலை காய்ச்சின உடனேயே கிரகப்பிரவேசம் பண்ணும்போது நடு மத்தியம ஹால்ல வந்து ஐயர் பூஜை பண்ணிட்டு இருப்பார். சுவாமிக்கு அந்த பாலை நைவேத்தியம் பண்ணுவான். நைவேத்தியம் பண்ணோன்னா தம்பதிகளுக்கு கொடுப்பான். என்ன அங்க தத்துவம் என்ன அப்படின்னா 4 to 6 நடக்கும். அந்த பசுமாடு கறந்து வந்த பாலை இவர்கள் குடிக்கும் பொழுது 33 கோடி தேவர்களுடைய அனுகிரகம்தான் அந்த பால் காய்ச்சுதலின் மகத்துவம். ஒரு ராத்திரில நம்ம பால் காய்ச்சி போகும்போது கொஞ்சோண்டு தான் கொடுப்போம், 1 டம்ளர்லாம் கொடுக்க மாட்டா. ஒரு சின்னதா நாக்கு நினைக்கிற மாதிரி தான் பால் கிடைக்கும். என்ன தெரியுமா அது? அமிர்தம் சார். ஒரு வீடு கட்டுறான் பார்த்தீங்களா, அந்த பால் காய்ச்சி கொடுக்குறா. 1 டம்ளர் கேட்டு பாருங்களேன், இல்லைன்னு சொல்லுவா. 1 ஸ்பூன் தான் கிடைக்கும் அமிர்தம். அந்த தம்பதிகளுக்கு முதல்ல அந்த ஐயர் நைவேத்தியம் பண்ணி பகவானுக்கு குலதெய்வ நைவேத்தியம் பண்ணி அவளை காய்ச்சி சாப்பிட சொல்லுவா. ஏன் சாப்பிட்றா அப்படின்னா அமிர்தம். அமிர்தம் தான் அந்த பால் காய்ச்சுதலின் அந்த பாலுடைய விஷயம். பால் இல்லது அமிர்தம் அப்படின்னு இந்த வேத புராணத்துல இருந்த ராஜாவுக்கு இத்தனை பேரும் சொல்றார். அன்னைக்கு ராஜா என்ன தெரியுமா பண்றார்? இனிமே கிராமத்தில் யார் கிரகப்பிரவேசம் வீடு கட்டி பண்ணாலும் ராஜாவுடைய பங்கும் உண்டு அப்படின்னு ராஜா ஒரு உத்தரவு போட, எல்லாருமே கிராமவாசிகள் வீடை கட்டும் போதெல்லாம் குடிசையா கட்டினா கூட ராஜா கூப்பிடுவாங்க. என்ன, அது அமிர்தம் கிடைக்கிறது கஷ்டம். அதனால யாரான பால் காய்ச்சியா கிரகப்பிரவேசம் பண்றாங்க சொன்னாலும் நீங்க 10 மணிக்கெல்லாம் போகாதீங்க, ஒரு 4:30 மணி 5 மணிக்குள்ள போங்க. அவளுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அவளும் கழுத்துல மாலை எதுமா போட்டு புது வஸ்திரங்களில் அந்த இடத்துல அந்த எஜமானன் எப்படி இருப்பான்னா ஆனந்த கோலாகலம் சந்தோஷத்தோட இருப்பாளாம்.
அப்படிப்பட்டதுதான் இந்த பால் காட்சியின் தத்துவம். அதுக்கப்புறம் தான் மீதி எல்லாம் பண்றாங்க. அதே மாதிரி வாடகை வீட்டுக்கு போறோம்னு பார்த்துங்களேன், அந்த வாடகை வீட்டுல நமக்கு முன்னாடி யாரான இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு முன்னாடி யாரான இருந்திருப்பாங்க. ஒவ்வொருவருடைய சம்பிரதாயங்கள், ஒவ்வொருத்தருடைய பிஹேவியர்ஸ் மாறி இருக்கும். அப்ப அந்த வைப்ரிகேஷன் அந்த வீட்டுல இருந்திருக்காது. அப்ப என்ன பண்றான்னா, இவ போனோடனே அந்த வீட்டெல்லாம், இந்த வாடகை வீட்டுக்கு போனா பார்த்துருக்கீங்களா, ஒட்டடை அடிச்சுட்டு பக்கெட்ல எல்லாம் எடுத்துன்னு போய் தண்ணிலாம் அலம்பி எல்லாம் பண்ணி கோலம் போட்டுட்டு மறுநாள் காலைல பால் காய்ச்சினா எப்போதுமே 4:30 to 6 தான் பால் காய்ச்சும். வாடகை வீட்டுக்கு போனா கூட அந்த பிரம்ம முகூர்த்தம் வேலை செய்யும். அப்ப அந்த வீட்டுல துர்தேவதைக்கு அதிர்வுகள் இருந்திருந்தால் அந்த அதிர்வுகள் எல்லாம் இதில் மறைந்து விடும். நல்ல ஒரு அதிர்வுகளாக மாறிடும். அதனால்தான் வீட்டுல மணி அடிச்சு பூஜை பண்ணணும். எப்படி இருந்தாலும் துர்தேவதைனா எப்படி தெரியுமா, பேய் பிசாசுலாம் கிடையாது. நம்மளுடைய மற்றவங்களுடைய திருஷ்டிகள், பொறாமைகள், அதெல்லாம் விட ஒரு நெகட்டிவ் வைப்ரிகேஷனா மாறும். அதுக்கு தான் இதே மாதிரி செய்யறது. அதனால ஆன்மீக அன்பர்கள்லாம் செய்யுங்க. சரி, இந்த தேவர்களுடைய அனுக்கிரகம் நமக்கு டெய்லி ஒரு அமிர்தம் கிடைக்கணும். அமிர்தம்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், பசுமாடு தேவலோகத்தினுடைய மகா தெய்வம். அதை தான் மனுஷனுக்கு கொடுத்துருக்கான். அதனால தான் பிரம்ம முகூர்த்தத்துல காலையில பசுமாட்டுக்கு பூஜை பண்றோம். 33 கோடி தேவர்களுக்கும் சேர்த்து எல்லாரும் வெள்ளிக்கிழமை காலையில நம்ம பார்த்துல டெய்லி கிரகப்பிரவேசம் தான், வாரம் கிரகப்பிரவேசம். வெள்ளிக்கிழமை காலையில எழுந்து நல்லா குளிச்சுட்டு அடுப்பை துடைச்சு பால் காய்ச்சுங்க, சுவாமிக்கு நிவேத்தியம் பண்ணுங்க. அம்பாள் அப்படியே வருவா. பாக்யாத லக்ஷ்மி பாரம்மா நமமும் மாசோ. அம்பாள் அப்படியே நர்த்தனமா வந்து நிற்பா. என்ன அப்படின்னா, நீங்க யாருக்கும் கொடுக்க வேண்டாம், அந்த சுவாமி அந்த அமிர்தத்தை சாப்பிட்றாரு. அதான் பசும்பாலுக்கு அவ்வளவு மகிமை. வாரத்துல ஒரே ஒரு நாள் மட்டும் பசும்பால் வாங்குங்க. 1/2 லிட்டர் வாங்கி முதல் நாள் ராத்திரி வச்சுக்கிட்டு மறுநாள் காலையில அதை பாலை காய்ச்சி அம்பாளை பிரார்த்தனை பண்ணிக்கிங்க. அந்த இடத்துல 33 கோடி தேவர்களும் உங்க வம்சத்தை நன்றாக வைப்பார்கள். உங்க தாத்தா பாட்டிலாம் நல்லா பிரார்த்தனை பண்ணதுனால்தான் நம்மளாம் நல்லா இருக்கும். நம்ம நல்லபடியா இருந்தாதான் நம்ம வம்சங்கள் கஷ்டப்படாம இருக்கும். நம்மளால செய்ய வேண்டியது பணங்காசு நீங்க சேர்க்க வேண்டாம், அவளே படிச்சுட்டு வந்துருவா மேல. ஆனால் தெய்வ காரியங்கள், தர்ம காரியங்களை ஆனுகூலமாக இருங்கள். நல்ல ஆசீர்வாதம், நல்ல பேச்சோட இருந்தோம்னா நல்லதே செய்வாள் அம்பாள். ஜெய் ஆதிபராசக்தி மாதாஜி ஜெய்.